ஐஎல்ஸ் ரைட்டிங் டாஸ்க்ல கொஸ்டின்ல இருக்கிற வரிகளை அப்படியே காப்பி பண்ணி நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா எக்ஸாமினர் அந்த வார்த்தைகளை உங்களோட வேர்ட் கவுண்ட்ல சேர்க்க மாட்டேன். இதனால பல பேருக்கு 250 வார்த்தைகள் வராம 74,000 ரூபாய் அங்கேயே காலியாகும். காப்பி பண்றதுக்கு பதிலாக அதை உங்களோட ஸ்டைல்ல எழுத பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொன்னாங்கன்னா அதை குரூஷியல் இல்லைன்னு சொன்னா எசென்சியல் அப்படின்னு மாத்தி சொல்ல பாருங்க. many people believe that அப்படின்னு சொன்னாங்கன்னா it is often argue that அப்படின்னு மாத்தி சொல்ல பாருங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்பிள் இது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் அந்த வார்த்தைகளை delete பண்ணி போட்டு அதுக்கு ஒரு சினோனிம்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஈஸியா மாறிடும். வெறும் வார்த்தைகளை மட்டும் சேஞ்ச் பண்ணாம கிராமரையும் சேஞ்ச் பண்ணுங்க. ஆக்டிவ் வாய்ஸ்ல இருக்கிறத பசிவ் வாய்ஸ்ல கொடுக்க பாருங்க. ஐடியாவை டிஃப்ரெண்ட் கோணத்துல நீங்க கொடுக்கும்போது எக்ஸாமினருக்கு உங்க மேல ஒரு மதிப்பு வரும். இதுதான் 7 பாயிண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு சீக்ரெட். உங்களுக்கு முன்னாடி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னும் நீங்களா ரை பண்ணி எப்படி பெரஃப்ரைஸ் பண்றது தெரியாம நீங்களா ரை பண்ணி ஃபெயில் ஆகலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மென்டர்கிட்ட போய் நீங்க ஐஎல்ஸ்ல மாஸ்டர் பண்ணலாம். 2 நிமிஷத்துல எப்படி நீங்க பெரஃப்ரைஸ் பண்ணணும்ன்ற ஐடியாவை நான் சொல்லித்தரேன். புதிய வகுப்புகள் ஆரம்பமாகுது. 30% ஆஃபர் போகுது. பரா அப்படின்னு DM பண்ணு.